தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே இருக்கக்கூடிய குடியநல்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வெங்கடேசனுக்கும் அவரது மனைவி சோலையம்மாவிற்கும் இடையே நேற்று இரவு குடும்ப தகராறு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகராறு காரணமாக மனமுடிந்த வெங்கடேசனின் மனைவி சோலையம்மா தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினரும் அவரது உறவினர்களும் ஓடி வந்து தற்கொலைக்கு முயன்ற சோலையம்மாவை காப்பாற்றி சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நடந்த இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சோலையம்மாவின் குடும்பத்தினர் பதறியடித்து ஓடி வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். அப்போது தங்கள் குடும்பத்தின் பாதிக்கப்பட்ட ஆத்திரத்தில் வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வறண்டா பகுதியிலேயே வைத்து சரமரியாக அடித்து உதைத்து கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள்.